மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. உள்ள போய் முதலமைச்சர் போறாரு. போயிட்டு 4:30 உள்ள போனவர் 4:33 திரும்பி வந்துறாரு. நான் ஒரு பிறவி ஊமை. எனது குடும்பம் 2ஆம் உலகப் போரில் அழிந்து விட்டது. நான் சர்ச்சில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்வோம். இப்படிக்கு உண்மையில ஊமையன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எப்போதுமே அது ஜெயலலிதா அவர்களாகட்டும், இல்லாட்டி கருணாநிதி அவர்களாகட்டும், இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்லாட்டி MK ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்க எல்லாம் யாரை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள். அதானே உலக வழக்கம். ஆனா விஜய் அவர்கள் எந்த அமைச்சரும் கூட்டி போகவே இல்லை. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர் போறாருன்னு வச்சுக்கவே, அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லாத ஒரே அமைச்சர், முதலமைச்சர் இந்த விஜய் அவர்கள் தான். பேச முடியாது. மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கலாய்ப்பான். மேடம், ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்ல சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. தமிழ்நாட்டில இருந்து போய் டெல்லியில பத்திரிகையாளர் சந்திக்காத முதலமைச்சர்ங்கிற பேரையும் நம்ம தளபதி தான் பெற்றிருக்காரு. நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. நடந்தது இப்படி இருக்க, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நடிச்ச படம் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு மோடிட்ட போய் பேசின பேச்சுல மோடி மிரண்டாரா அப்படின்னு மீன் போட்டுதாங்க. அழகான அண்ணனை தேடி வந்திருக்கான். வாங்கின பணம் எங்கடா பரதேசி. எடுத்தோன்னு அவனை கொன்றுவேன்றாரா. உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்தை கழுத்தை அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா. இந்த ஜெகதீஷ் இந்த ஜெகதீஷ் வேற யாரும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இல்லையா, அதை தயார் பண்ணி கூட ஹேர் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அவர் விக்கு வைக்கிறாரு. அதாவது விஜய் அவர்களுடைய விக்குக்கு அவர் தான் காரணம். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா ஆடர்த்தியா பண்ணிடலாம் சார். பல வருஷமா எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, விஜய் விக்கு வச்சிருக்காரா இல்லையா. அதான் உண்மை. அவரை தான் கூட்டி போயிருக்காரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஆளை ஏன் இவனை தனி விமானத்திலயோ இல்ல வேற ட்ரெயின் பிடிச்சி வந்து வரமாட்டானா நான் கேக்குறேன். அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. அவன் அன்றாடம் காட்சி சோத்துக்கு வழி இல்லாம தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவன் தினம் அன்றாடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இருக்கு இல்லையா, அந்த காசுல ஒரு பகுதி தான் வரியா வந்து சேருது. அந்த மக்கள் வரி பணத்துல இவனை போய் தனி விமானத்துல ஸ்பெஷலா கூட்டி போறானுங்க. இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். நீ தனியா போறத நான் கேட்க போறதே கிடையாது. நீ விக்கு வைக்கிற கூட்டி போ, டோப்பா வைக்கிற கூட்டி போ. ஆனா மக்களோட வரி பணத்துல கூட்டி போறடா, அதுக்கு பதில் சொல்றா. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து இந்த அடிக்கடி பிரச்சாரம் போய் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது வீட்டுக்கு போய் சரி பண்ணி வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகி போயிடும். டேய், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த மேக்கப் 5 மணி நேரம் தான் நிக்கும். கிழிஞ்சது போங்க. அதான் நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் மேக்கப் கிழிஞ்சிரும். ஒழுங்கா மரியாதையா 5 மணி திரும்பிடு. இந்த விஷ்ணு ரெட்டி யாரு, அதுக்குள்ள போலாம். இந்த விஷ்ணு ரெட்டி யார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, நல்ல கனிம வளத்தை சுரண்டி சாப்பிடுறான் ஆந்திரால. இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா, போறவர் இந்த மண்ணு, தமிழக மண்ணுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கான நலத்திட்டம்னு ஒன்று இருக்கும், அது சம்பந்தமா பேசுறதுக்கு கூட்டி போவாங்க. இவங்க எவனாவது ஒரு மூஞ்சி உருப்படியான மூஞ்சியா? அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? விக்கிறோம். பென்ஷனே உனக்கு விக்கிறோம், வடசனே அவருக்கு விக்கிறோம். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். அந்த ஆள் இவங்க விஷ்ணு ரெட்டி, ஆதவ் ரெட்டி. ஆதவ் தான் எது முதல் போட்ட அமைச்சர். முதலமைச்சர் விஜயா இருக்கலாம், முதல் போட்ட அமைச்சர் ஆதவ் தான். இப்பத்தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். எங்களுக்கு ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு இவர் சிஎம்மா இல்லனா இவர் சிஎம்மா டவுட்டா இருக்கு. ஏ அப்படி
ஏன்னா இவரு சிஎம் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் தான் ஆக்டிங் சிஎம் இருந்து எல்லா பிரஸ் மீட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ மாற்ற கொடுக்குற வந்துடல உன் கூட கேட்காரா? இதுக்கு 6 மாசம் கொடுங்க, 4 மாசம் கொடுங்க, 1 வருஷம் கொடுங்க. எதுக்கு கொள்ளடிச்சு வருதுக்கா? கரெக்டா கேக்குறா. அவன் வரலாறு அப்படி இல்லன்னு சொல்ல உங்க விஜய வாயை திறந்து வெளியே பேசுறா. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சாலே என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா அவன் சட்டையை பிடிங்க, ஒருத்தனை விட்டுறாது. இத மதன் கவுர்ல இருந்து ஆரம்பிச்சு டே டு டேயா எவனை விடாத. எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். டேய் எவங்கள விஜய்க்கு ஆதரவு ரூட் மாஃபியாட்ட காசை வாங்கிட்டு எல்லாரும் காசு வாங்கி பொழைச்சவங்க தான். அவன் எல்லாத்தையும் பிடிச்சி இது என்னடா ஆட்சி நடத்துறாங்க பதில் சொல்றான். அவன் பதில் சொல்லி ஆகணும். அவன் ஓட்டு போட சொன்னாங்க. இன்னைக்கு காலையிலடா இன்னைக்கு காலையில வேலை செய்யல 60 வயசு மூதாட்டி தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம். அது கேளு எங்களோட துப்பு இல்ல. நேத்து நீ தானே டிவிக்கு ஓட்டு போடுங்க மாற்றுறோம்னே பதில் சொல்றா. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இந்த மதன் கௌரின்றவே இப்ப எதை இங்கே காணவே காணா. அந்த ராஸ்கல்ஸ் தான் இந்த வேலைக்கு காரணமே. புலவரியில இதுதான் உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. Honorable Chief Minister, see Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Kirtana. I am the new Minister for Industries, Commerce. இது அது இல்ல. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறானே. Hi, this is Kirtana. I am new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. Our new Chief Minister name is Joseph Vijay. Pingy Pingy Pongy. டேய் என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. நான் ஷார்ப் கோச்சியாடா குட்டி பையா. நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? இது என்ன பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இவங்க ரீல்ஸ் பைத்தியமாவே வாழ்றாங்க. இவர மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இது என்ன பண்ணிட்டு போட்டு பார்த்தா எல்லாரும் எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்க. நீ நம்புங்க இதே மாதிரி பேசுது. வாங்க வாங்க இப்படி கையாட்டுது. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம் போ. இந்த ரீல்ஸ பார்த்தா நம்ம ஊருக்கு 10,000 கோடி முதலீடு வரப்போகுது. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அட பைத்தியங்களா, உங்ககிட்ட போய் நாட்டை கொடுத்துருக்காங்களே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. இது ரீல்ஸ் போறதுக்கு ஒரே காரணம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும். ஏன் நீங்க சாரியில போட்டா யாரும் வராதா? மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி பின்னி போடு. பார்க்காதடா போடா. இப்படி 30 வயசுல எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு கடைசியா இங்க வந்து எம்எல்ஏ பதவிக்கு நின்று அமைச்சராகவே ஆயிட்டாங்க. இன்னொரு தெரியும் கனிமூலத்துறைக்கு, அதாவது அந்த பொண்ணு கட்டி பிடிச்சு போயிருது கடை. அது ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வச்சுங்க. அது நடந்து முடிஞ்சிச்சா அந்த 10 செகண்டுக்குள்ள ஒரு போட்டா வாய்க்குள்ள போயிருச்சு, சாலா வந்துருச்சு தலையில. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. அப்ப ஸ்கிரிப்ட் நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? கடைசியா தெரியும் இவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டவன். இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டவன். இவங்களுக்கு ஆகா நம்மளும் போய் எல்லாரும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். முறுக்கு இது மேனிஃபெஸ்டோ டேட் போட்டிருக்கு. அந்த தேதியில தான் மேனிஃபெஸ்டோ நினைச்சு உனக்கு எப்படி தெரியும்? செத்துச்சு போ. ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட வேலை செய்யறது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.